ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியம் மயூர் அகாடமியால் சீசன் 2 ஃபைனல் எபிசோட் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். குரோகிரி, இவங்களை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடு. எனக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அது மட்டும்தான் என் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்க. இது ஒரு பைத்தியம். இவனுக்கு மரியாதையே தெரியல. டுமாரோ ஷிகராக்கி, அவங்க இவ்வளவு தூரம் வந்ததே உங்களுக்கு உதவணுங்கிறதுக்காக தான். தயவு செஞ்சு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. அது மட்டும் இவங்களை கூட்டிட்டு வந்தாரு. அதனால இவங்களுக்கு கண்டிப்பா இப்ப வேல்யூ இல்லாம இருக்காது. நீ அவங்களை என்ன பண்ணுவ ஏது பண்ணுவ எனக்கு தெரியாத. நான் என் கமிஷனை மட்டும் கொடுத்தேன். முதல்ல இவங்க 2 பேரையும் நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவளை பார்க்கும்போது நல்ல அழகான ஸ்கூல் பொண்ணு மாதிரியே தெரியும். தொடர் கொலை சம்பவங்கள்ல என்னதான் இவ சஸ்பெக்டா இருந்தாலும் இது வரைக்கும் இவரோட பேர் மீடியால வராத மாதிரி தான் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். சைக்கோ கில்லர் ஆகுது. இது கஷ்டமான வாழ்க்கைய சுலபமா வாழ்றதுக்கான வழிகளை நான் பக்கத்துல இருக்கேன். நான் மிஸ்டர் ஸ்டெயினா மாறணும். அதுக்கு நான் அவரை முயற்சி பண்றேன். அதனால ப்ளீஸ் என்னையும் உங்க லீக் ஆஃப் வில்லன்ஸ்ல சேர்த்துக்கோங்க. என்ன இவ இப்படி வளரிட்டு இருக்கா பைத்தியம் மாதிரி? ஆக்சுவலா இவளுக்கு நல்ல பேச்சு திறமை இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆவா. கம் ஆன், ட்ரை பண்ணி தான் பாரு. ஏமாத்தினது. அப்புறம் இவன் இருக்கான்ல, இவன் இந்த மாதிரி எந்த குற்றங்களையும் பண்ணல. ஆனா இவனுக்கு ஹீரோ கில்லரோட ஐடியாலஜி நல்லா தெரியும். எனக்கு சத்தியமா இது பிடிக்கல. முதல்ல இந்த ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் ஏதாவது கொள்கைகள் இருக்கா? முதல் கட்டமா இவ்வளவு மட்டும் உங்களோட சேர்த்துக்கப்படுன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இங்க பாரு, ஒரு ஸ்கூல் பொண்ணால என்ன பண்ண முடியுமோ அதை கூட உன்னால பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். வேடிக்கை பாக்குறத விட்டுட்டு முதல்ல உன் பேரை சொல்லு. இப்போதைக்கு என்னோட பேரு டாபி. இல்ல, எனக்கு உன் உண்மையான பேரை சொல்லு. அதுக்கான நேரம் வரும்போது நானே சொல்லுவேன். எப்படி இருந்தாலும் ஹீரோ கில்லரோட ஆசையை நிறைவேற்றுறது தான் என்னோட கடமை. உன்னை கேட்காத கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டாம். எல்லாரும் எதுக்காக ஸ்டெயின் ஸ்டெயின் ஆடிட்டு இருக்கீங்க? எனக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. இது எனக்கு இன்னும் கோபப்படுத்துங்க. உங்க 2 பேரையும் நான் கொல்லாம விட மாட்டேன். திறமையை டெஸ்ட் பண்றாங்க. எங்க எது போயிடுச்சு? அமைதியா இருங்க டுமாரோ ஷிகராக்கி. உங்க ஆசையை நிறைவேற்றணும்னா ஆட்களை அதிகப்படுத்துறதை தவிர வேற வழியே இல்ல. புரியுதா? இப்ப நம்ம எல்லார் கவனத்திலையும் அது இருக்கிறதால நம்மளால ஈஸியா சாதிக்க முடியும். அதனால தயவு செஞ்சு இவங்களை ஏத்துக்கங்க. ஸ்டெயினுடைய ஐடியாலஜிஸையும் இவங்களையும் தயவு செஞ்சு பயன்படுத்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நான் மனசாட்சியமா செயல்படுறோம். Where are you off to? Shut up. I try to make it a point not to complain about a client, but he's too young. இந்த போட்டல் இல்லைன்னா அவன் அவ்வளோதான் போல. உண்மையிலேயே அவர் எங்களை கொல்ல போறாருன்னு நான் நினைச்சேன். எனக்கு அவனை பார்த்தாலே வாந்தி வருது. சேர்த்துக்கிறோமா இல்லையாங்கிறத பத்தி நாங்க உங்களுக்கு அப்புறமா கால் பண்ணட்டுமா? கண்டிப்பா எங்க தலைவர் நல்ல முடிவா எடுப்பாருன்னு நாங்க நம்புறோம். அதனாலதான் அவர் எதுவும் சொல்லாம போயிட்டாரு. அவரோட சிச்சுவேஷன் அவருக்கு நல்லாவே புரியுது. ஆல் ரைட். அப்புறம் அந்த ஹீரோ கில்லர், இந்த 2 பிரச்சனையும் இப்பதான் அவருக்கு ஓஞ்சுது. அதனால கண்டிப்பா அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பாரு. அது உங்களுக்கு சாதகமாவும் இருக்கும், அவருக்கு ஏத்ததாகவும் இருக்கும். யாராவது அந்த ட்ரெய்னிங் கேம்ப் பத்தி தெரிஞ்ச கதைகளை கொஞ்சம் சொல்ல முடியுமா? உண்மையை சொல்ல போனா எனக்கே ஒண்ணு தெரியாது. கடைசி நிமிஷத்துலதான் ஏதாவது மாற வாய்ப்பு இருக்கு. நிறுத்தி மிடோரியா, சத்தமா சொல்லி அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்காத. எக்ஸாம்ல ஃபெயில் ஆறவங்க ட்ரைனிங் கேம்ப் கட் பண்ணிட்டா அப்பயும் உங்களை ஸ்கூலுக்கு வரவே போட்டு சொன்னாங்க. நாங்க வேற கரெக்டா பிராக்டிகல்ஸ்ல பாஸ் ஆகல. இப்போ அது உனக்கு புரியுதா மிடோரியா? என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கே தெரியல. மினாட்டா இருந்ததுனாலதான் எங்க டீமே தப்பிச்சது. இல்லைன்னா நானும் தோத்துருப்பேன். எப்படி போடுவாங்கன்னு தெரியாம நம்ம முடிவு பண்ணக்கூடாது. பெல் அடிச்ச உடனே சீட்ல போய் உட்காரணும்னு உங்களுக்கு தெரியாதா? சரியா போறாங்க. அன்பார்ச்சுனேட்லி சில பேர் உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல பாஸ் ஆகாம ஃபெயில் ஆயிட்டீங்க. ஆனா நடக்க போற ஒரு சில ட்ரைனிங் கேம்புக்கு எல்லாருமே போக போறீங்க. அப்படியா? அப்ப நாங்களும் கேம்புக்கு போக போறோமா? ஆமா. ரிட்டன் எக்ஸாம்ல நீங்க யாருமே ஃபெயில் ஆகவே இல்ல. பிராக்டிகல் எக்ஸாம்ல மட்டும் 5 பேர் ஃபெயில் ஆயிருக்கீங்க. அதுல 2 டீம் அடங்கும். அதுல செரோவும் ஃபெயில் ஆயிட்டான். நான் நினைச்சேன்டா மினாட்டாவது கேட்டுக்குள்ள போயிட்டா. நான் எதுவுமே பண்ணாம இருந்தேன். என்ன கொஞ்சம் பேச விடுங்க. பிராக்டிகல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் உங்களை ஜெயிக்க விட்டதுனாலதான் நீங்க ஜெயிச்சீங்க. இல்லைன்னா உங்களால ஜெயிச்சிருக்கவே முடியாது. ஒரு டாஸ்க கொடுத்தா நீங்க டீமா எப்படி செயல்படுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த போட்டியை வச்சு. சொன்னதேதான். ஆனா டீச்சர்ஸ் தானே நீங்க சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு சொன்னது. அதோட அந்த ட்ரைனிங் கேம்ப் உங்க பலத்தை கூட்டுறதுக்காக மட்டும்தான். சோ அதனால நீங்க கண்டிப்பா போறீங்க. எப்படி எங்க பிளானிங் ரொம்ப தெளிவா இருக்கா?
இந்த டெஸ்டே ஒற்றுமைக்கு தான். நம்மளை ஏமாத்திட்டாரு. நாங்க இதை நினைச்சு கூட பார்க்கல. ரெண்டாவது முறை நீங்க இந்த மாதிரி பொய் சொல்றீங்க. இப்படியே போனா உங்க மேல நாங்க நம்பிக்கையை இழந்துருவோம். இது ஒரு நல்ல பாயிண்ட். கண்டிப்பா நான் யோசிக்கிறேன். ஆனா நான் சொன்ன எல்லாமே பொய்ன்னு நினைச்சிடாதீங்க. ஃபெயில் ஆனது தான். உங்க 5 பேருக்கு மட்டும் நாங்க எக்ஸ்ட்ரா தயார் பண்ணிருக்கோம். நீங்க சம்மர்ல ஸ்கூலுக்கு வந்து படிக்கிறத விட அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம எல்லாரும் ஒண்ணா போறது நினைச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப ஒரு வாரம் ஃபுல்லா நம்ம ட்ரைனிங் கேம்ப்ல தான் இருப்போமா? அப்ப நிறைய பொருளை எடுத்துட்டு வர வேண்டியதா இருக்கும். என்கிட்ட ஒழுங்கா துடைக்கிறதுக்கு டவல் கூட இல்ல. அதனால நான் அதை எப்படியாவது வாங்கிட்டு வந்துடுறேன். நைட் விஷன் கார்மெண்ட்ஸ் வேணும். நாளைக்கு நமக்கு லீவ் அது மட்டும் நம்ம நம்ம எக்ஸாம்ஸ் முடிச்சிட்டோம்ல. ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஷாப்பிங் பண்ணா எப்படி இருக்கும்? ஏய் செம்ம ஐடியா. எதுக்குமா ஷாப்பிங் போற? இல்ல ராகுகோ நீ எங்களுக்குள்ள வருவாதானே? இதை விட கடுப்பான விஷயம் வேற எதுவுமே இல்ல. நீயும் வரவல தொடரும். நான் என்னோட அம்மாவை பார்க்க போயாகும். எல்லாரும் இப்படி பிளான் எடுக்கறீங்க. கொஞ்சம் கூட எதுவுமே நீங்க சீரியஸா எடுத்துக்க மாட்டீங்களா? அவன் பொறுப்பா கிடக்குறா. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்ச கடையெல்லாம் இருக்கு. நான் பயங்கரமா ஷாப்பிங் பண்ண போறேன். அட்மிட் பண்ணி எவ்வளவு செலவாகும்? இது நம்ம சக்திக்கு ஏத்த பாடி டைப்க்கான பொருள் மட்டும் கிடையாது. அதுக்கு மேல வெவ்வேறு நீ பேசுறது கேட்டா எல்லாரும் பயந்துருவாங்க. எல்லா ஹீரோஸ் கட்டுமாங்க. ஏய் நீங்க எல்லாம் யுஎஸ் ஸ்டூடண்ட்ஸ் தானே? ஃபர்ஸ்ட் சார் உங்களை நான் டிவில பார்த்தேன். டான்ஸா இப்பவே அவங்க யாரும் எதையும் பார்க்கல. நான் எல்லாத்தையும் வச்சு எடுத்துட்டு போகிறதுக்கு ஒரு பெரிய பேக் வாங்க வேண்டியது இருக்கு. அப்ப பேசாம நம்ம 2 பேரும் போய் ஒண்ணா வாங்கிட்டு வரலாமா? போட்டோ உடைக்க தேவையான பொருட்கள் ட்ரில்லிங் மிஷின்ல என்ன கிடைக்கும்? நான் வெளிய போட்டுட்டு போறதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டான ஷூஸ பார்த்து வாங்கணும். இதெல்லாம் வரல வேணாவே பார்க்கல. போட்டுட்டு சொன்னாங்க. ஒரு நிமிஷம் இருக்கு. ஆனா இப்ப வாங்குற ஷூ நமக்கு கண்டிப்பா ஒரு நாளைக்கு யூஸ் ஆகதானே போகுது. எல்லாரும் நமக்கு தேவையானது எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு நம்ம மறுபடியும் இதே இடத்துல மீட் பண்ணுவோம். நல்ல ஐடியா. அப்படியே எல்லாரும் 3 மணிக்கு ஷாப் இங்க வந்துருங்க. கண்டிப்பா வருவோம். இப்போ நீயும் நானும் மட்டும் தான் பாக்கி இருக்கோம். ஆமா. சரி இன்னைக்கு நீ என்ன வாங்கலாம்னு இருக்க? நான் ட்ரெயின் பண்றதுக்கு சில ரிஸ்ட் வெயிட்ஸ் வாங்கலாம்னு இருக்கேன். நான் கொஞ்சம் பூச்சி மருந்து வாங்கலாம்னு இருக்கேன். உனக்கு அவனை பிடிக்கும் தானே? ஆமா. அப்பதான் உன்னால தள்ளி வைக்க முடியும். என்ன பிடிக்காதா? நீ ஒரு முன்னேற ஆயா. அவ சொன்னதெல்லாம் உண்மையாயிடுமோ? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வரும்போது எல்லாம் முன்னதான் வந்து ஆனா இப்ப நான் தனியா நின்னுட்டு இருக்கேனே. வெக்க வந்துருது பறந்து ஓடில இருந்து தான வந்திருக்கீங்க கரெக்ட்டா? எனக்கு உங்க ஆட்டோகிராஃப் கிடைக்குமா? யாரா? ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல உங்களை போட்டு ஒரு பையன் அடின்னு அடிச்சான்ல. ஆமா உண்மையிலேயே யூஏ வேற லெவல் தான். மேட்ச் நடந்து இவ்வளவு நாள் கழிச்சு நிறைய பேர் ஞாபகம் வச்சிருக்காங்கல்ல. ஓஸ்ல ஹீரோ கில்லரை கொல்ல முயற்சி பண்ண ஸ்டூடண்ட்ஸ்ல நீங்களும் ஒருத்தரா இருந்தீங்கல்ல. உண்மையிலேயே அது ரொம்ப நல்ல விஷயம். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு அவங்கள ஒருத்தா? உண்மையை சொல்லணும்னா நான் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன். இப்ப நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறது என்னால நம்ப முடியாது. கண்டிப்பா இது ஒரு கோ இன்சிடென்டா இருந்துடக்கூடாதுங்கிறதா என்னுடைய நம்பிக்கை. எனக்கு என்னவோ நாம சந்திக்கிறோங்கிறது தான் விதியோ என்னமோ. ஆல் ரைட். உங்களை பொறுத்த வரைக்கும் யூஏல நடந்த சண்டைக்கு அப்புறம் நாம சந்திக்கவே இல்லை. அன்னைக்கு அந்த வெளியே நின்னானா? இப்போ நாம 2 பேரும் ஒண்ணா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா? இசுக்கு மிடோரியா? இல்ல இது மூஞ்சி வேற மாதிரி இருக்கு. கண்ணு அவன் கண்ணு மாதிரி தான் இருக்கு. அதேதான். கை இல்லாம தான் இப்படி தான் இருப்பானா? ஆக்சுவலா கண்ணு அவன் தான். எந்த ஒரு நோக்கமும் இல்லாம கொலை பண்றதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் பொறுத்துக்கோ ஹீரோ கில்லர். இவங்கெல்லாம் யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எதை பத்தி உங்களுக்கு கவலையும் இல்ல. யாரையாவது இந்நேரம் கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனா இவங்களை பாத்தியா? இவங்கெல்லாம் கவலைப்படாம சிரிச்சிட்டு இருப்பாங்க. இது அந்த ஹீரோ கில்லர் தானே? இதெல்லாம் அவங்க விக்கிறாங்க. இத நீ வாங்குனீனா கண்டிப்பா மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும். இருந்தாலும் இது பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லு. பாருங்களா அதே வியாபாரம் பண்ணிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் உங்களை பத்தி பெருமையா பேசுறவங்களுடைய சிம்பதியை நீங்க நல்லாவே பெற்றிருக்கீங்க. உங்களை நிறைய பேர் ஃபாலோவும் பண்றாங்க. அதனால என்ன இப்போ நீயும் நானும் ஒரே விஷயத்தை தான் பண்றோம். என்ன கரெக்ட் தானே? கடைசியில நீயும் என்ன மாதிரி உனக்கு பிடிக்காததை மட்டும் தானே அடிக்கிற. அப்போ உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? தேவையில்லாம சீன் போடாத. நான் உன்னை ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ற உன்னுடைய பழைய ஃப்ரெண்டு. நம்மளை பாக்குற எல்லாருமே இப்போ அப்படித்தான் நினைக்கணும். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு போலாமேன்னு தான் இப்ப வந்திருக்கேன். ஒருவேளை என்கிட்ட இருந்து
தப்பிக்கணும் இல்ல எதிர்த்து சண்டை போடணும்னு ஏதாவது முடிவு பண்ண உன் கழுத்தை நெரிச்சிருவேன். ஏன்னா ஏற்கனவே என் கை உன்னோட கழுத்துல தான் இருக்கு. முதல்ல உன்னுடைய தொண்டை குழாய ஆழமா நெரிப்ப. அதுக்கப்புறம் நீ 5 செகண்ட்ல பொடியா மாறி காத்துல மறைஞ்சு போயிருவ. இங்க எவ்வளவு சைலண்டா மறக்கிறான். பண்ண முடியும். அந்த ஹீரோஸ்லாம் உன்னை வந்து பிடிச்சிருவாங்க. உன்னால முடியாது. எனக்கு அதெல்லாம் நல்லாவே தெரியும். ஆனா அந்த ஷேப்பை கொஞ்சம் பாரு. என்னதான் இவங்க கிட்ட இவ்வளவு சக்தி இருந்து இதெல்லாம் பண்ண முடியும்னா கூட அவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை கொஞ்சம் பாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா ஒருத்தர் முகத்துல கூட ஒரு போலியான சிரிப்போ சந்தோஷமோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இங்க எதுவுமே தப்பா நடக்காதுன்னு அவங்க நம்புறாங்க. உன்னை கொன்னதுக்கு அப்புறம் குறைஞ்சபட்சம் ஒரு 20 பேரோ இல்ல ஒரு கூட்டமே வந்து என்ன தடுக்க நினைச்சாலும் என்னால கொலை பண்ண முடியும். இதுதான் புத்திசாலித்தனம். இப்ப நம்ம 2 பேரும் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஜாலியா பேசலாமா? என்ன சொல்ற? உண்மையை சொல்லணும்னா எனக்கு எதுவுமே பிடிக்காது. ஆனா எல்லாரையும் தாண்டி ஹீரோ கில்லரை எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா அவன் உங்களோட ஆளாச்சு. இந்த மீடியா தான் அதை அப்படி காட்டிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை அது கிடையாது. இப்போ அதுதான் என்னுடைய பிரச்சனையும் கூட. திடீர்னு எல்லாரும் அந்த ஹீரோ கில்லரை அவ்வளவு போற்றி புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. யூஏ மேல நடந்த அட்டாக், போசூல வந்த அந்த நோமோஸ், அது எல்லாமே அவனை பெரிய ஆளாக்கிடுச்சு. என்னை பத்தி யாருமே கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. அது ஏன் அப்படி? அவன் என்னதான் அறிவாளி மாதிரி பேசினாலும் கடைசியில் அவனுக்கு பிடிக்காத விஷயத்தை தானே அவன் அழிச்சிட்டு இருக்கான். அதான் உண்மை. எங்க 2 பேருக்குள்ள அப்படி என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு நினைக்கிற மிடோரியா? வித்தியாசம் தான் வித்தியாசம். ஒவ்வொரு முறையும் இப்படி வேர்க்கும் போது நான் வெளியில வந்துட்டு போக முடியாது. நான் டேக்குவை தனியா விட்டுட்டு வந்ததை நினைச்சு அவன் நிச்சயமா ரொம்பவே குழம்பி போயிருப்பான். அதனால போய் மன்னிப்பு கேட்டுட்டு வந்துடலாம். அதான் சரி. எப்படி வந்தானோ அதே மாதிரி போய் அவன் கிட்ட சாரி கேட்டுட்டு வந்துடலாம். அதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. கண்டிப்பா நம்ம கூட ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் போறது இல்ல. உண்மையை சொல்லணும்னா அவனும் என்ன மாதிரி ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறவன் தானே. அதுக்காக யாராவது லவ் பண்ணுவாங்களா? நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த அவன் எப்ப சும்மா பைத்தியம் மாதிரி பேசுறான். 3 முறை திரும்புறா. என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. உங்களோட கோல்ஸ், நீங்க பண்றதெல்லாம் எங்களுக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு விஷயம். அந்த ஹீரோ கில்லரையும் நாங்க ஏத்துக்கல. உண்மையை சொல்லணும்னா என்னால அவனையும் புரிஞ்சுக்கவே முடியல. எனக்கும் அந்த ஹீரோ கில்லருக்கும் ஆல்மைட்ட ரொம்ப பிடிக்கும். அதுதான் எங்களுக்குள்ள இருக்க ஒற்றுமை. நான் இப்படி பண்றதுக்கு காரணம் ஒரு வலுவான சமூகத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக தான். அன்னைக்கு நைட் அவன் தான் என்ன பறக்கிற நோம் கிட்ட இருந்து காப்பாத்துறான். அவன் ஒரு பைத்தியம் தான். ஆனா எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு கண்டமேனிக்கு அடிக்கிறவன் கிடையாது. இந்த தடவை நிஜமாவே கதை முடிய போகுது. வா வீட்டுக்கு போகலாம். முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னா, உன்ன மாதிரி ஒன்னு அவன் பயந்துட்டு போகல. அவன் நடந்துக்கிற விதம் தப்பா இருந்தாலுமே அவனோட நம்பிக்கைக்கு அவன் உண்மையா இருக்கான். அதுதான் உங்களுக்குள்ள இருக்க வித்தியாசம். இப்பதான் என் மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்சது. இருக்கிற எல்லா புள்ளிகளையும் இணைச்ச மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு. அவ ஏன் என்ன அவ்வளவு கோபப்படுத்துறாங்கிறதுக்கும் நீ ஏன் என்ன இவ்வளவு இரிட்டேட் பண்றேங்கிறதுக்கும் எனக்கு பதில் கிடைச்சிருச்சு. பிரச்சனையே அந்த ஆல்மைட் தான். ஆமா, உண்மைதான். நீ சொன்னதுல இருந்து இது ஒண்ணு மட்டும் தான் தெளிவா ஒத்து போகுது. இவ்வளவு நேரம் இது என் கண்ணு முன்னாடி இருந்து எனக்கு தெளிவா தெரியாம போயிடுச்சு. இதையா நான் தேவையில்லாம போட்டு குழப்பிட்டு இருந்தேன். அந்த ஆல்மைட்னு ஒருத்தர் இருக்கிறதுனால தான் இத்தனை பேரும் எங்க ஆடிட்டு இருக்கானுங்க. இந்த உலகத்துல ஒருத்தன் கூட இல்ல அப்படிங்கிறதுக்கான நம்பிக்கை தான். நாம 2 பேரும் பேசுனதுல எனக்கு சந்தோஷம். இப்பதான் நிம்மதியா இருக்கு. ரொம்ப நன்றி மிடோரியா. அவசியம் இல்ல. இப்படி துடிக்கிறத முதல்ல நிறுத்து, இல்ல நீயே செத்து போயிருவ. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிறவங்களையும் சேர்த்து நான் சாகடிச்சிருவேன். உண்மையை சொல்லணும்னா இது ரொம்ப ஐரானிக்கா இருக்கு ஹீரோ. உங்களுக்கு எதிரியாவே இருந்தாலும் நீ என்ன வாழ விட்ட. இதுக்கப்புறம் உன்னுடைய ஐடியாஸ் நம்பிக்கையும் எனக்கு ஒரு படிக்கட்டாக இருக்கும். பார்த்துட்டான். இது அவனோட ஃப்ரெண்டா? இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஃப்ரெண்ட் ஆனா கழுத்து நெச்சு வைப்பாங்களாமா? ஹேய், அவன் மேல இருந்து கை எடு. இவ்வளோ சாப்பிட்டா சொல்றா. நல்லா இருக்க, தயவு செஞ்சு கிட்ட வராத. நான் சொல்றத கேளு.
ஃப்ரெண்டோட வந்திருக்கேன்னு எனக்கு தெரியாத. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நீ மட்டும் என்ன ஃபாலோ பண்ண ட்ரை பண்ண நான் கடுப்பாயிடுவேன். கொஞ்சம் நல்ல ஷிகராக்கி. ஷிகராக்கியா? எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அந்த ஆல் ஃபார் ஒன் என்ன பண்ண போறான்? யாருக்கு தெரியும் சொல்லு. நான் உனக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்கறேன், சரியா? கவனமா கேளு. அடுத்த முறை உன்னை நான் சந்திக்கும் போது நிச்சயமா நான் கொன்றுவேன். எந்த நோக்கமும் இல்லாம ஒருத்தரை கொலை பண்றதுல யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆரம்பத்துல இருந்தே சில ஐடியாஸும் நம்பிக்கைகளும் எனக்கும் இருந்திருக்கு ஹீரோ கில்லர். ஆனா அது எனக்கு தெரியல. இப்பவும் எதுவும் மாறல. ஆனா இப்போ நான் எதுக்காக வேலை செய்யறேன் அப்படிங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா நான் இப்ப இருந்து பண்ண போற எல்லாமே ஆல்மைட்டி இல்லாத உலகத்தை உருவாக்கி நீதிங்கிறது எவ்வளவு சென்சிட்டிவ்ங்கிறத வெளிக்காட்டும். அதுதான் என் ஒரே நோக்கம். என்னையிலிருந்து இது மட்டும்தான் என்னுடைய நம்பிக்கைன்னு நான் சொல்ல போறேன். என்னை இங்க கொள்றதுக்கு ஒரே ஒருத்தன் தான் தகுதியானவன். இங்க இருக்கிற ஹீரோஸ்ல அவன் மட்டும்தான் உண்மையான ஹீரோ. அவன் வேற யாரும் இல்ல, ஆல்மைட் தான். எல்லாமே அந்த ஆல்மைட்டோட தப்பு மட்டும்தான். சொல்றப்ப அது கர்வமா அந்த சம்பவத்தை ரிப்போர்ட் பண்ணிட்டான். அதனால ஷாப்பிங் மால ஃபுல்லா மூடிட்டாங்க. அந்த இடத்துல இருந்த போலீஸும் ஹீரோஸும் அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்களால அவனை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் என்ன அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க இருக்க பெரிய அதிகாரி என்கிட்ட வந்து வில்லனை பத்தி கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு. அவன் எப்படி இருப்பான்றதையும் நாங்க என்னெல்லாம் பேசணுன்றதையும் அவர்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் ஒரே அதே மாதிரி ஆல்மைட்டை மட்டும் மாறின மாதிரி தெரியல. எனிவேஸ் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்ததுக்கு நன்றி மிடோரியா. நாங்க விசாரிக்கிறோம். பரவாயில்ல. நான் அவனை ஏதாவது பண்ணி அங்க இருந்து நிறுத்தி இருக்கணும். நீ கவலைப்படாத. நீ அங்க இருக்கிற அத்தனை பேரோட உயிரை பத்தி யோசிச்சிருக்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த சிச்சுவேஷன்ல வேற யாராவது இருந்திருந்தா கண்டிப்பா பேனிக் ஆயிருப்பாங்க. நீ அமைதியா இருந்ததால மட்டும் காப்பாற்றப்பட்டிருக்கு. யங் மிடோரியா, சுகோச்சி. ஆல்மைட், நீங்க எப்படிங்க? நான் உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். உனக்கு ஒண்ணும் ஆகல. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். உன்னையும் மத்தவங்களையும் காப்பாத்தாம போனதுக்கு என்ன மன்னிச்சிரு. பரவாயில்ல, இருக்கட்டும். ஏதாவது சொல்ல நினைக்கிறியா? ஆல்மைட், என்னாச்சு சொல்லு. என்னைக்காவது நீங்க எல்லாரையும் காப்பாத்தணும்னு நினைச்சு காப்பாத்த முடியாம போயிருக்கா? அந்த மாதிரி நிறைய நடந்திருக்க. இப்ப கூட இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில யாருக்கும் அடிபட்டு என்ன உதவிக்காக கூப்பிட்ட வாய்ப்பு இருக்கலாம். ஆனா என்ன பண்றது, நாம எல்லாம் மனுஷனா போயிட்டோமே. சில நேரத்துல யாரையும் காப்பாற்ற முடியாம போறதுங்கிறது தவிர்க்க முடியாதது. ஒரு உண்மையான இறைவன். ஆனா அதுக்காக என்னைக்குமே நம்ம மூஞ்சி போய் உட்கார்ந்துடக்கூடாது. அப்போதான் தேவையான போது நீதியை நிலைநாட்ட முடியும். சில நேரங்கள்ல நம்ம ஹீரோவா வில்லனான்ற குழப்பம் கூட நம்ம மனசுல ஓட வாய்ப்பு இருக்கு. ஷிகராக்கி சொன்னதை நினைச்சு இவன் ரொம்ப கவலையில இருக்கான். ஆனா அதெல்லாம் சும்மா உன்னை மிரட்டுறதுக்காக சொன்னது மட்டும்தான். ஒரு எமர்ஜென்சி வந்ததுக்கு அப்புறம் ஆல்மைட் இது வரைக்கும் யாரையும் காப்பாத்தாம இருந்ததே இல்ல. அதனால நீ குழப்பிக்காம இங்க இருந்து கிளம்பு. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இசுகு, அம்மா. இசுகு, என் தங்கமே, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இன்னொரு சம்பவத்தை தாங்குற தைரியம் என் மனசுக்கு இல்ல. என்ன மன்னிச்சிருங்கம்மா. எனக்கு ஒண்ணும் ஆகல. நான் நல்லதா தோளுக்கு மேல வளர்ந்துச்சு போல. இருக்கேன். ஹீரோஸும் போலீஸும் எல்லாம் சேர்ந்து நைட்டு என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க. சான்சா, அவங்கள வீட்டுல கொண்டு போய் விட்டுற. ஓகே சார். இந்த முறை நடந்தது உண்மையிலேயே ஒரு தற்செயலான மீட்டிங் தான். ஆனா எதிர்காலத்துல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் ஹீரோஸ் கிட்டையும் அவன் நேரடியா வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால எந்த நேரமும் நாங்களும் அலர்ட்லயே தான் இருக்கோம். இருந்தாலும் ஸ்கூலும் இதை சமாளிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். வெளிச்சம் அதிகரிக்க தான் இருளும் காணாம போகும். ஸ்டூடெண்ட்ஸோட நலனை மனசுல வச்சுட்டு நீங்க யூஏவை விட்டு போயிருங்க ஆல்மைட். ஆனா நாங்க சேர்ந்து இன்னும் முழுசா 3 மாசம் கூட முடியல. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு. ஆல் ஃபார் ஒன் அகைன். இந்த முறையாவது நம்ம அவரை கரெக்டா பிடிக்கணும்.
இந்த முறை நான் உன்னதான் முழுசா நம்பிக்கிட்டு இருக்கேன். புரியுது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஆரம்பிச்சு ஃபிட்னஸ் ட்ரைனிங், காம்பேக்ட் ட்ரைனிங், லீக் ஆஃப் வில்லன்ஸ் அட்டாக், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல், இன்டர்ன்ஷிப்போட சேர்ந்த அந்த ஹோசோ இன்சிடென்ட், கடைசியா எங்களோட ஃபைனல் எக்ஸாம். இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் யூஏல என்னோட ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சுது. சம்மரம் ஆரம்பிக்க போகுது. அதுக்காக ட்ரெயின் பண்ணாம இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. எங்கிருந்து வேணாலும் ஆபத்து வரலாம். அதுக்காக நாங்க கண்டிப்பா தயாரா தான் இருக்கணும். ஏன்னா அப்பதான் நாங்க உண்மையான ஹீரோஸ் ஆக முடியும். நின்று சும்மா வேடிக்கை பார்க்க எங்ககிட்ட நேரம் இல்லை. எங்க கோல்ஸை நோக்கி நாங்க ஓடிதான் ஆகணும். இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்க விசித்திரமா இருக்கு. லீக் ஆஃப் வில்லன்ஸோட வளர்ச்சி தான் உங்களை பெருமைப்படுத்துதா மாஸ்டர்? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல டாக்டர். கொமோரோ ஷிகராக்கி ஒரு வழியா தன்னுடைய நிலைப்பாட்டை உணர்ந்துட்டாரு. லீக் ஆஃப் வில்லன்ஸ்க்கு அவருடைய கொள்கைகளை பின்பற்ற மாதிரியான ஆட்கள் வேணும். இதுக்கப்புறம் எல்லா முடிவுகளையும் அவர் தான் எடுக்க போறாரு. அவர் உதவின்னு கேட்டாருன்னா கண்டிப்பா நான் உள்ள வந்து உதவி செய்ய தான் போறேன். அதுல எந்தவித பிரச்சனையும் கிடையாது. நீங்க எப்போ என்கிட்ட உதவி கேட்பீங்கன்னு நான் அவளா காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அப்புறம் அவர் என்னுடைய இடத்துக்கு வரணுங்கிறது தான் என்னோட விருப்பமே. அவனா வந்தாதானா இந்த ஃபைனல் எபிசோட் சிறப்பாக முடிச்சாங்க. பட் வந்து அந்த ஒரு மீட்டிங் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அது வேற லெவல் சம்பவம். ஏதோ பண்ணா அப்படியே முடிஞ்ச ஃபைனல் எபிசோடு தானே நெக்ஸ்ட் வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தா அசால்ட்டாக வரோம். ஃபஸ்ட்டு நாங்கள் அது புரிஞ்சுக்கலாம். அதே ஹேர்ஸ்டைல் அதே தான். அந்த கண்ணை பார்த்ததுக்கப்புறம் தான் அவன்றதே எங்களுக்கு தெரியுது. வந்து எவ்வளோ சாப்பிட்டா மிரட்டிட்டு எவ்வளோ அழகாக கேட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இந்த இடத்துல பார்க்கறதுக்கு எல்லாருமே தூக்கி சாப்பிட்டது யாருன்னா ஹீரோ கில்லர் தான். மொத்த கவனமும் அவன் பக்கம் திரும்பிச்சுடா. வில்லனும் சரி ஹீரோவும் சரி ரெண்டும் இல்லாமல் நடுவாக ஒருத்தன் வந்து மொத்தத்தையும் ஸ்கோர் பண்ண போயிட்டான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அந்த பொறாமையும் கொஞ்சம் அவனுக்கு லைட்டாக வந்த மாதிரி தான் இருந்தது. எல்லா பேரும் அவன் ஈஸியாக தட்டிட்டு போயிட்டான். அவன் என்னடா அப்படிங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த வில்லன்ஸவும் அவன் தாங்கிறான். ஹீரோஸும் விரும்புகிறாங்க, வில்லன்ஸும் விரும்புகிறாங்க, மக்களும் அவனை விரும்புகிறாங்க. யாரா அவன் அப்படின்ற மாதிரி ஒரு செகண்டில் யோசிக்க வச்சிட்டான். ஆனால் நிறைய போன எபிசோடில் சொன்னான் நம்ம ஆல்மைட்டி அடிக்கிறப்போ இவர் பார்க்கறதுக்கு ஹீரோ கில்லர் மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா ரெண்டு பேரும் பண்ணதும் ஒரே விஷயம்தான். இப்போ ஆல்மைட்டி இந்த ரெண்டு பேரும் வந்து ஸ்ட்ராங் ஆகணும்ன்ட்டு எந்த வேகத்தில் வந்து அடித்தாரோ பண்ணாரோ அதை தான் ஹீரோ கில்லரும் பண்ணுறான். அவனும் அதே விஷயத்த தான் செஞ்சுட்டு இருக்கான். பட் வேறு வழியில் இவரும் அதே செய்கிறப்போ அந்த ஃபீலை தான் அவன் சொன்னான். ஒரே மாதிரி இருக்கு பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் கேட்ட டிஃப்ரெண்ட்டுக்கு அவ்வளோ என்ன சொல் தொண்டையில் ஒருத்தன் போட்டு இறுக்கினுக்கிறான். அவன் கண்ணில் அவ்வளோ குலவை இருக்குது. அந்த டைமுக்கு ஒருத்தன் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து உண்மையை சொல்லுவானா அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம். மிரியாவுக்கு பயம் இருக்குது. ஆனால் அந்த பயத்துலேயே உனக்கு அவனுக்கு டிஃப்ரெண்ட். அவன் பயந்து விட மாட்டான். பயந்தாங்கடிடா அப்படின்றப்போ எப்படி இருக்காது, என்ன பண்ணுவான்னு கூட தெரியாது. அது அந்த மீட்டிங்கே எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஸ்பைடர் பாத்தில் விஜய சூர்யாவும் பரத் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் தான் இருந்தது. சுற்றி பாரு எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒரு செகண்டில் கொண்டு போய்டும்டா அப்படின்னு சொல்லி மிரட்டி உட்கார வச்சு பேசுனதெல்லாம் வில்லன்ஸோட உச்சம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த கண்ணு பார்த்தாலே எனக்கு இந்த ஹீரோ கில்லர் தான் ஞாபகம் வராங்கன்னா அவன் நினச்சிட்டேன் டக்குன்னு பார்க்கவும். ஏதோ மாறிகிரி வந்துட்டானோ அந்த மாதிரி நினச்சிட்டேன். ஏன்னா இவனை எப்பவுமே கையோடையே பார்த்துட்டு கையோடையே பார்த்துட்டு திடீர்னு அது எதுவும் இல்லாமல் வந்ததும் கொஞ்சம் அது கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. நம்ம சொல்கிற மாதிரி ஹீரோ கில்லரை வந்து இருக்கிறவங்களும் இருக்காங்க, அது வந்து பிடிச்சி ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க, இல்லை அவன் இடத்துக்கு நான் வரணும்னு ஆசைப்படுறவங்களும் இருக்காங்க. ஸோ எல்லாரோட மண்டையில் போய் உக்காந்துருக்கான் ஹீரோ கில்லர். அப்புறம் ஒரு இந்த சீன் மிடோரி வந்து கேட்பாள் யாரையாவது நீ காப்பாற்றாமல் விட்டுருக்கிற வாய்ப்பு இருந்திருக்கு அவங்களுக்கு அப்படின்னு. அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஹீரோவாக இருக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா தன்னை மீறி கை மீறி ஒரு விஷயம் நடக்கும். அப்படி அது நம்ம ரீசன் இல்லைன்னு தெரியும் அந்த விஷயத்துக்கு. ஆனாலும் தன்னை மீறி நடக்கும்போது ஒரு கில்ட்டு வரும். நம்ம வந்து காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு, என்னால் இப்படி ஆயிடுச்சுன்ட்டு தன்னைத்தானே கொஞ்சம் கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை மீறியும் அடுத்த விஷயத்துக்கு போய் ஆகணும், இருக்கிற மக்களையாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அதை பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கும். ஸோ அவ்வளோ ஈஸி இல்லைல்ல ஒரு ஹீரோவாக இருக்கிறது. இல்லை அவர் ஒரு உண்மையான ஹீரோன்றது அந்த இடத்துல வந்து அவர் நினைப்பில் நம்மளுக்கு புரிஞ்சதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா எங்கேயோ யாரோ ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ண ஆடலாம். நானும் சாதாரண ஒரு மனுஷன் தானே, நான் கடவுளாக இருந்தால் ஓகே எல்லாத்துக்கும் போகலாம், எல்லாத்தையும் பார்க்க முடியும். பட் நான் அப்படி இல்லை.
ஆனால் எனக்கு இவ்வளோ இருந்துமே ஒருத்தர் காப்பாற்ற முடியாமல் நிற்கிற சூழ்நிலை எனக்குமே இருக்குன்ற மாதிரி தான் ஒரு ஹீரோ, ஒரு உண்மையான ஹீரோ அப்படி தான் எனக்கு மனசுக்குள்ள எந்நேரமாக அதுதான் இருக்கும். யாரோ ஒருத்தர் ஹெல்ப் தேவைப்படுமோ, நான் காப்பாற்றாமல் விட்டனோ, ஏதோ எனக்கு தெரியாமல் போயிடுச்சோ அப்படின்ட்டு தவிச்சுனே இருப்பாங்க. ஸோ அவர் ஒரு உண்மையான ஹீரோன்றது அந்த டைலாக்ல தெரியும். எல்லா விஷயமும் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு நடுவில் டொரோக்கி காட்டுறப்போ அது ஒரு மாதிரி என்ன அறியாமல் ஒரு சந்தோஷம் தான் சொன்னேன். ஏன்னா அவங்க அம்மா கிட்ட சகஜமாக பேசுகிறான், சிரிச்சு அது ஸ்மைல், அது வந்து எப்படி இருக்கும், சின்ன வயசுலேருந்து கிடைக்காது, இப்போ தான் அவனுக்கு கிடைக்குது, இப்போ தான் அந்த உணர்றான், அம்மா கிட்ட ஃப்ரீயாக பேசுகிறான், அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ எமோஷனாக இருந்துச்சு. அந்த சீன் எனக்கு ரொம்ப எமோஷனல். ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.